Come on. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாருமே கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. போட்டு அடிக்காம மாமை ஓடு உடையாது. அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரியா ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே ப்ரொடக்ஷன். நான் தான் தினேஷ்காம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கொல்லிமலைக்கு தாங்க வீக்கெண்ட் ட்ரிப் இந்த வாரம் போட்டிருக்கோம். அதாவது நம்ம கொல்லிமலையில் இருக்க பழங்குடியின சந்தை, அது வந்து அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலைன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அதே சமயத்தில் கொல்லி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பைக் ரைடர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான பைக் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அங்கே கொல்லி ஹில்ஸை வந்து ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயத்தில் கார் ஓட்டுறவங்க அப்போ எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி அது கிடையாதுங்க. கார் ஓட்டுற நீங்களும் பார்த்திங்கன்னா அங்கே என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் அங்கே 70 கொண்டை வீசி வளைவுகள், அதாவது 70 ஹேர்பின் பெயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவங்க டிரைவிங்கில். ஸோ வந்து நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா வந்து காடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் ஆயிடுச்சுங்க. அதாவது எங்கேயுமே பார்த்திங்கன்னா வந்து பச்சை பசங்கிறது வந்து பார்க்க முடியல. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் ஆகி இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். எங்கள் அப்பா வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஹாய்டா அப்படின்னு சொல்லி வீடியோவில் கை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா நீ பார்த்து விட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக பயமாயிருச்சு. சரி ஓகேன்ட்டு பக்கத்தில் இருக்க வியூலாம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சி போயிருந்துங்க. அதை பார்த்துட்டு எனக்கு நான் ஹில்ஸில் தான் போகிறேன்னா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா ஹில்ஸ்னாலே கொஞ்சம் மழை, கூலிங்கான காற்று, அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ஹில் ஃபீலிங்கே வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்லாம் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா சாம்பலாக கிடந்தது. ஸோ இங்கே இப்போ நம்ம ஹில்ஸாக தான் ஏறிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் அடிக்கடி கொஷின் கேட்டுக்கிட்டேன். ஆனால் அப்போயே எனக்கு ஹில்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நம்ப வச்சது என்னன்னு தானே கேட்குறீங்க. பக்கத்தில் இருக்க மவுண்டன்ஸ், அந்த மவுண்டன்ஸ் பார்க்குறக்கும் அப்புறம் இந்த கொண்டை ஊசி வலையில் வேகமாக திருப்புறப்போ தான் நம்ம இப்போ நம்ம ஹில்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு வந்துச்சுங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கிடையாது. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடணும். நீ பார்க்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குற. ஹலோ சீனியர், அப்பா அம்மா இல்ல, நல்லா படிச்சீங்களா? அப்ப அழகு ராணியே, என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அடியே அடியே குட்டி பட்டாசே, தனியே தனியே பண்ணி விட்டு வெலாசே, உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே, வெக்க மட்டும் இருந்தா யாரு தேவையில்லை. சரிகமபா ராணி நான் சொல்லி தரவா, என ஆசைய நான் கொட்டி விடவா, வருகிற ஆவணி நான் விட்டு சொல்லவா, வெளியே நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா.
டேய் ரேணு, என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன? நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா. ஆமா. லவ்க்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர். கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். இந்த லவ் மாதிரிலாம் நமக்கு செட் ஆகாது மச்சான். பல்லு எவ்வளோ பகடா சாப்பிட்றான், இல்லாதவன் அவ்வளோ பொரியோ ஊற வச்சு சாப்பிட்றான். ஆனால் ஒன்று மச்சான், never fall in love, always fly in love. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொல்லிமலைக்கு மேலே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பெண்டை தாண்டி வந்துட்டோம். வந்தும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறையா சீரகம், மிளகு அந்த மாதிரி ஷாப்ஸ் நிறையாவே இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த ஊரில் இருக்கிற பழங்குடியின சந்தை வீடியோ பற்றி போட்டிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ரைட் சைடில் இருக்குது. அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலைன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நாங்கள் கொல்லிமலை தாண்டி அங்கே இருக்க சிவன் டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணும். ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. NCS
Tamil BGM. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அங்கே இருந்த ஃபோட்டோஸ் மட்டும் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். NCS Tamil BGM. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயிலேருந்து கீழே கிளம்பியாச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களால் நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அலோட் கிடையாது. அவங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு தான் அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் உங்களுக்கு வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியல. கண்டிப்பாக நான் அகைன் இன்னொரு தடவை போனேன்னா சப்போஸ் சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கோயில் பற்றி ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. உங்கள் உள்ளே இருக்க சிவன் நல்லா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அங்கே எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கோயிலில் அங்கேருந்து டீ சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கீழே வர பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு நேச்சுரல் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்த வழியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வரப்போ கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெயில் காலத்துக்கு இப்போ ஒரு கூலிங்கான கிளைமேட் இருக்கிறது நல்லா இருந்துச்சு. ஏன்னா கீழே போயிட்டா இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆயிடும். அதனால் இப்போ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓகே நீங்களும் பாருங்கள். NCS Tamil BGM. NCS Tamil BGM. கொஞ்சம் அடக்கி அடிங்க, தண்ணி மேல தெரிக்குதுல்ல. அடிச்சா தண்ணி தெறிக்க தான் செய்யும். NCS Tamil BGM. NCS Tamil BGM. NCS Tamil BGM. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஓகே வா போலாம்.
பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக நம்ம சிவன் டெம்பிளை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ கீழே வந்துட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிளேஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ என்ன பிளேஸ்ன்னு சொல்லி கார் நிப்பாட்டி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேறு லெவலான ஒரு பிளேஸுங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பயங்கரமாக பண்ணலாம். ஸோ கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த இடத்த யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சும்மா ஆலமரத்து விழுதில் போய் விளையாண்டுட்டு அப்புறம் ஃபோட்டோ போஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கேயும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டு அங்கே போனால் நம்ம அப்பா ரெடி ஆகிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து கொல்லி ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டோம். அதாவது ஃபுல்லாக இறங்கல, கிட்டத்தட்ட பாதி இறங்கிட்டோம். ஸோ வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவினிங் டைம் அதனால சரி ஓகேன்ட்டு எங்கள் ஹோட்டல் நல்லாயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹோட்டல் பெஸ்ட்டு ஹோட்டலாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழல் வந்து ஒரு ஹோட்டலாக வந்து நாங்கள் இந்த ஹோட்டலில் பார்த்தோம். சரி ஓகேன்ட்டு அங்கே போய் பார்த்தா வந்து கரெக்டாக பைபாஸில் வந்து நீட்டான ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு எங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஹோட்டல். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சரி ஓகேன்ட்டு அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பணியாரக்கல் மட்டும்தான் இருந்துச்சுங்க. அந்த பணியாரக்கல்லில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பணியாரம் சொல்லிட்டுருந்தாங்க. அதே சமயத்தில் அதே பணியாரக்கல்லில் வந்து ஆம்லேட்டு போட்டுருந்தாங்க. ஸோ இது கரண்டி ஆம்லேட் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆம்லேட் போட்டுருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இருந்துட்டு குரங்குக்கு தீனி கொடுக்க போனாங்க. கடைசியில் பார்த்தா குரங்கே எங்கள் அப்பா பார்த்து கடிக்க வர மாதிரி போயிடுச்சு. சரின்ட்டு எங்கள் அப்பா ஓரமாக போயிட்டார். சரி ஓகேன்ட்டு அந்த குரங்கு சாப்பிட்றது பாருங்களேன். சரி கொடுத்தமி அவங்கள போய் கிடைக்கலாமா? எவ்வளோ சோறு எல்லாம் நீதான் இங்க பார், இதான் சிக்கன் சிட்டிப்பாய். சிக்கன் பீட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண பணியாரம் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். அப்புறம் அவங்க வந்து ஒரு ஆம்லேட் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆம்லேட்டும் நல்லா சாப்பிட்டேன். ஸோ வந்து ஒரு திருப்தியாக சாப்பிட்லாங்க. ஒரு ஆம்லேட் 10 ரூபா, அண்ட் வந்து இதெல்லாம் வந்து 30 ரூபா வருது. தமிழ் BGM.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, ஐ மீன் கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொல்லிமலை இது வரைக்கும் யார் போயிருக்கீங்க, இனிமேல் யார் போக போகிறீங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாவும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எந்த ஹில்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ். பை பாய், see you, டாடா.